944. அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல துய்க்க துவரப் பசித்து. முன்பு உண்ட உணவு செரித்த தன்மை அறிந்து மாறுபாடில்லாத உணவை கடைப்பிடித்து நன்றாக பசித்த பிறகு உண்ண வேண்டும். பொது வாழ்விற்கு கருவியாக உள்ளத்தின் உறுதியும் அறிவின் தெளிவும் கெடாமல் காத்து கொள்ள வேண்டும். கள், சூது போல உடலில் வரக்கூடிய நோய்களும் உள்ளத்தின் உறுதியையும் அறிவின் தெளிவையும் கெடுக்கக்கூடியது. எனவே இயன்றவரை நாம் நோயற்று வாழ வேண்டும். மாறுபாடு இல்லாத உணவை உண்டது செரித்த பின் தன் வயிறு செரிக்கக்கூடிய அளவினை அறிந்து உண்ண வேண்டும். அப்போதுதான் நோயின்றி நெடுங்காலம் வாழலாம். உணவே மருந்தாகும். இவ்வதிகாரத்தில் 7 குறட்பாக்களில் நோயில்லாமல் வாழ இயற்கை வழிகளை கூறிய பிறகு 3 குறட்பாக்களில் நோய் வந்தபின் மருந்தால் அதை தீர்த்து கொள்ளும் முறையை கூறுகின்றார். அதிகாரத்தின் தலைப்பு மருந்து எனினும் மருந்து வேண்டாத வாழ்வையே வலியுறுத்துகின்றார் நம் ஐயன். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்று வெளிப்படையாகவே தெளிவுபடுத்துகிறார். இக்குறளுக்குரிய ஏற்புடைய சில இலக்கிய பதிவுகள். மீதூன் விரும்பேல் நோய்க்கு இடங்கொடேல் ஆத்திச்சூடி ஔவையார். மிகுதியாக உண்ணுதலை விரும்பாதே. உணவு, தூக்கம் முதலியவற்றால் பிணிகளுக்கு இடம் கொடுக்காதே. ஔடதம் குறை. புதிய ஆத்திச்சூடி பாரதியார். மருந்துகளை குறைத்துக்கொள். பாலோடாயினும் காலமறிந்துண் கொன்றை வேந்தன் ஔவையார். பாலுடன் கூடிய அன்னமாக இருப்பினும் உண்ணத்தகும் காலமறிந்து உண். கிடந்துண்ணார் நின்றுண்ணார் வெள்ளிடையும் உண்ணார் சிறந்து மிக உண்ணார் கட்டின் மேலுண்ணார் இறந்தொன்றும் தின்னற்க நின்று ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். படுத்துக்கொண்டோ நின்று கொண்டோ வெளியிடை இருந்தோ கட்டில் மேல் இருந்தோ நெறியை கடந்து மிக யாதொன்றும் உண்ணுதல் ஆகாது. கல்லினால் மயிரினால் மீதுன் விரும்பலால் கருதிய விசாரத்தினால் கடுவழி நடக்கையால் மலசலம் அடக்கையால். குமரேச சதகம். குருபாததாசர். கல்லாலும் முடியாலும் மிகுதியான உணவை உண்பதாலும் அதிக மனக்கவலையினாலும் தீய வழிகளில் நடத்தலாலும் இயற்கை உபாதைகளை அடக்குவதாலும் நோய்கள் ஏற்படுகின்றனவாம். கனியோடு கிழங்குகள் மிகுந்து புசியார் பசி கலந்தன்றி உணவு செய்யார். திருவேங்கட சதகம். நாராயண பாரதியார். கனிகள், கிழங்குகள் முதலியவற்றை அளவுக்கு அதிகமாக உண்ணாதவர்களும் பசி இல்லாத போது உணவு உண்ணாதவர்களும் நோய்க்கு இடங்கொடுக்க மாட்டார்கள். புலன்கள் பொருட்டாக பொச்சாந்து நெஞ்சே சலங்களை சார ஒழுகல் புலன்கள் ஒருக்கும் பருவத்து சாத்துணையும் ஆகா வெறுத்து நீ உண்டல் கடன் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். மனமே, புலன்கள் பொருட்டாக துன்பங்கள் வரும் என்பதை மறந்து தீவினைகளை மேற்கொண்டு ஒழுகாதே. அத்தீவினைகள் உன்னை ஒருத்து வருத்தும் போது பொறிகள் 5 உனக்கு அறிவுரை கூறுவதற்கு ஏற்ற துணையாகாது. ஆதலால் புலன் நுகர்ச்சி கருதி மீதூனை மறுத்துண்டல் கடனாகும். மீதூன் விரும்பல் தகாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வருமுன் காப்பது நல்லது. உணவே மருந்து போன்ற பயன்மொழிகளை பின்பற்றி முன் உண்ட உணவு செரித்த பின் வேண்டிய அளவை கடைபிடித்து அடுத்த வேளை உணவை உண்டால் உடலுக்கு மருந்து என்ற ஒன்றே தேவையிருக்காது. நோயற்று வாழலாம். மருந்து இயற்கை வழங்கும் இனிய உணவுகளை செரித்த தன்மையை சீராய் உணர்ந்து அளவினை அறிந்து பசித்த பொழுதில் சுவைத்து உண்டால் நீண்ட ஆயுளும் நிறைவாய் பெற்று நோய்களின்றி நலமாய் வாழலாம். மருந்தினை தவிர்த்து மகிழ்வாய் வாழலாம். உணவே மருந்து. உணர்ந்து திருந்து வள்ளுவத்தை போற்றுவோம். வள்ளுவமாய் வாழ்வோம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். அனைவருக்கும் யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன்.